அவள் கையில் போனை கொடுத்த கேசவனோ, இந்தா இதுல ராத்திரியானா ஒரு ஆம்பளை பேசுவான், அவன் கூட இனி உல்லாசமா பேசு, அவ்வளவுதான். ஆ என்று அவள் போனையும் புருஷனையும் புரியாது மாறி மாறி பார்த்திட, இது ஆன்லைன் விபச்சாரம், கட்டிலுக்கே போக வேண்டாம், ஆம்பளை தனிமையை போக்க பொம்பளை அவன் வக்கரத்துக்கு தீனி போட பேசணும், விரும்பினா அடுத்த கட்டம் என்ற கணவனின் பேச்சில் இவள் எச்சில் விழுங்க, இன்னையிலிருந்து உன் அழகு எனக்கு காசை கொட்ட போகுது, தேனொழுக அவன் கூட பேசு, அதுக்காக பாரு என்று சட்டையை தடவி கட்டுக்கட்டாக பணத்தை காட்டினான் அவன். நீ பேச போறதுக்கே காசை பாத்தியா? மாட்டேன். பேசலைனா உன் புள்ளைய வித்துட்டு போறேன். வேண்டாம் வேண்டாம், என் கண்ணை மீறி ஓடிப்போனா என்னாகும்னு உனக்கு தனியா சொல்ல வேண்டாமே என்று ஒற்றை காலை இழுத்திழுத்து தரையில் தவழ்ந்து வந்த மகளை வேதனையாக பார்த்தாள். இவனை விட்டு தப்பிக்க நினைத்த பாவத்துக்கு மழலை காலை அடித்தே உடைத்த தகப்பன் இவன்தானே. துள்ளி விளையாட வேண்டிய பிள்ளை முடமாகி போக காரணமான வள்ளூர் இவன்தானே. எத்தனை பேருக்கோ அல்பாயுசு கொடுத்த கடவுள் இவனை மட்டும் ஏன் விட்டு வைத்திருக்கிறான்? இரவு நெருங்கியது. மணி 12. அவள் அருகே வைத்திருந்த போனோ கிர் கிர் என்று அதிர, போதையிலும் ஓடி வந்த கேசவன் போனை ஆன் செய்து காதில் வைத்தவன், சார் ஆள் ரெடியாத்தான் இருக்கு, பேசுங்க என்று போனை அவள் கையில் திணிக்க, தூங்கும் மகளை எச்சில் விழுங்க பார்த்தாள். அதன் உயிரை கூட எடுக்க துணிந்த கணவனையும் திரும்பி பார்த்திட, பேசு இல்ல என்றவன் கண்கள் சொன்ன செய்தியில் பயந்து போன பாவையோ அவன் தந்த போனை வாங்கி காதில் வைக்க, தீத்தன் கேஷ்வர், வயது 32, குவிந்து கிடக்கும் பணங்களுக்கு அதிபதி அவன், கொட்டி கிடக்கும் வசதியை கட்டியாளும் சாம்ராஜ்யத்தின் தலைவன் அவன். ஓடி ஓய்ந்த உடல் தனிமை தந்த தாக்கத்தை தணிக்க இடம் தேடிட, இதோ இவ்வேளம் தேடி பிடித்தது இந்த வேரலை. வை போன, வேற ஆள் பார்த்துக்கிறேன் என்று அவன் போனை வைக்க போக, சார் சார் இருக்கேன், நீங்க என் கூடயே பேசுங்களேன் என்ற மழலை குரல் மாறாத பெண்ணின் குரலில் மயங்கியது ஒரு வேழம். அவன் தனிமைக்கு மருந்து அவள், அவள் காயத்துக்கு மருந்து அவன் ஆவானா? முழு கதை இதோ நம்ம சுஜா சந்திரன் ஆடியோ நாவல்ஸ் சேனல்ல கூடிய சீக்கிரமே அப்லோட் ஆக இருக்கு. இன்னும் சில தினங்களில்.